இருக்கிறது. ஒன்று இறைவனுடைய திருமுகத்தை நாடி படைப்பினங்களுக்காக செய்வது, பெருமைக்காகவோ பகட்டுக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காக அல்ல, இறைவனுடைய திருமுகத்தை நாடி படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் வணக்கங்கள். இறைவனுடைய திருமுகத்தை நாடி உலக ரீதியாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் வணக்கங்கள். இரண்டாவது, இறைவனுடைய திருமுகத்தை நாடி நம்முடைய உடலால் செல்வத்தால் நம்பிக்கையால் செய்யக்கூடிய வணக்கங்களும் இருக்கிறது. இப்படி இஸ்லாம் வணக்கத்தை இரண்டாக பிரித்து பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்களையும் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தஹ்கிரன மினல் மஅரூஃபி ஷையா, நீங்கள் நல்லறங்களை எதையும் அற்பமாக கருதாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி. இவர் டாக்டர், குட் மார்னிங் சொல்லி வைப்போம், சிரிச்சு வைப்போம், பேசி வைப்போம், இப்படி நம்ம நேசிச்சோம்னு சொன்னா அதுல எந்த ஃபைதாவும் இல்லை. இவன் என்னுடைய சகோதரன், இவனை பார்த்து நான் என்னுடைய உள்ளத்தால் புன்னகைத்தாலும் என்னுடைய மனதால் அவனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்தால் என்னுடைய இறைவனிடம் கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் புன்முறுவல் பூக்கிறோமே, இது அல்லாஹ்வின் நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதர் ஒரு தெருவிலே செல்லும் பொழுது ஒரு முள் மரத்தை காண்கிறார், அது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அதை அவர் அகற்றுகிறார், அதன் காரணமாக அவர் சொர்க்கத்தில் புரண்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நபிகள் சொல்றாங்க, அவர் செய்த செயல் என்ன? வீதியிலே கிடந்த ஒரு முள்மரம் மக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்பதற்காக அகற்றினார். அல்லாஹ்விற்காக இஹ்லாஸாக செய்தால் அவர் சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருப்பதை, சொர்க்கவாசியாக மாறியதை நான் பார்த்தேன்.